ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் குயின் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான பரோட்டா ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு 300 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் சர்க்கரையும் ஒரே ஒரு முட்டை, 300 கிராமுக்கு ஒரு முட்டை கணக்கு ஊற்றிக்கிங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையுமே சேர்த்து நல்லாவே நம்ம அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு முட்டையும் சர்க்கரையும் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றி நம்ம பிசையணும். எடுத்தெடுப்புக்கு தண்ணி விட்டு பிசையாதீங்க. நல்லாவே இது நல்லா அந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம தண்ணி விசிறி தான் நம்ம இதுக்கு பிசைஞ்சு வைக்கணும். ஏன்னா நம்ம எடுத்தெடுப்புக்கு தண்ணியை ஊற்றிட்டோம் அப்படின்னா சுத்தமாகவே நம்மளுக்கு அந்த அளவு மாறிடும், அந்த மாவோடைய பதமுமே நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி ஆகிடும். அதனால தான் சொன்னேன். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஆயில் விட்டு முக்கியமாக விரிசலே மாவில் விடாத அளவுக்கு எவ்வளோக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அழுத்தம் கொடுத்து நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது ஒரு 1 ஹவர் அப்படியே ஊறணும். நல்லா பிசைஞ்சிட்டு தான் 1 ஹவர் ஊற வைக்கணும். அப்போ தான் அது சாஃப்டாக இருக்கும். நம்ம பிசைகிறதுல தான் இருக்குது பரோட்டாவோடைய சாஃப்ட்னஸ்ஸு. பாருங்கள், நல்லாவே பிசைஞ்சு வச்சுட்டேன் நான். இது ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். பாருங்கள், 1 ஹவருக்கு அப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, இப்போ எவ்வளோ அந்த விரல் எந்த அளவுக்கு உள்ளே போகுது பாருங்கள், எந்த அளவுக்கு உள்ளே ஊறி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதை திருப்பியுமே நம்ம ஒரு 4 பிசைஞ்சு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உருண்டைகள் போட்டுக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு பரோட்டா வேணுமோ அந்த மாதிரி உருண்டைகள் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் பெருசாக உருண்டை பிடிச்சிருக்கேன். எனக்கு இந்த குவான்டிட்டிக்கு ஒரு 7 பரோட்டா வந்துச்சு. நீங்களும் சின்னதாக போட்டுக்கலாம், இல்லை பெருசாக கூட உங்களுக்கு விருப்பம் போல் போட்டுக்கலாம். இது கூட ஒரு கப் அளவு அந்த மாவு மேலே எண்ணெயை ஊற்றி நம்ம ஒரு 1/2 ஹவருக்கு ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் திருப்பி எடுத்து நம்ம இந்த மாதிரி கவுண்டர் டாப்பை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி பரோட்டாவை மெல்லிசாக, அந்த கவுண்டர் டாப் எப்படி தெரியுது பாருங்கள், அந்தளவுக்கு மெல்லிசாக பேலிச்சு இந்த மாதிரி ஃப்ளீட் வச்சுக்கணும். ஃப்ளீட் வச்சு நம்ம நல்லாவே சுற்றி விட்டு வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், எவ்வளோ இழுத்தாலும் அந்த மாவு வருது பாருங்கள், அந்தளவுக்கு சூப்பராக ஊறி இருக்குது, ரொம்ப சாஃப்டாக ஊறி இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி வச்சுக்கணும். நல்லா இழுத்து விட்டு ரோல் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை நம்ம லைட்டாக தேய்ச்சி, ரொம்பவும் மெலிசாக தேய்க்க தேவையில்லை, லைட்டாக தேய்ச்சி நம்ம கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம போட்டு எடுக்கணும். பாருங்கள், ஆயில் தடவி எந்த அளவுக்கு நான் சுற்றி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கே அது பார்க்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு. நம்ம கையில் தொடும் போதே அந்த ஃபீல் ஆகுது. லைட்டாக ஒரு 2 தேய்ச்சி நம்ம இந்த மாதிரி ஒரு தோசைக்கல்லில் சிம்மில் வச்சு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் உள்ளே வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி சுடவே எடுத்து ஒரு 4 தட்டு தட்டி வச்சிங்கன்னா சூப்பரான பரோட்டா ஃப்ளீட்டாக அழகாக வந்துடும். பாருங்கள், நான் எல்லா பரோட்டாவையும் போட்டுக்கிட்டேன். நான் இன்றைக்கி பெருசாக தான் போட்டிருக்கேன். கூடவே நான் இன்றைக்கி சிக்கன் குழம்பு வச்சுருந்தேன், அதை தான் இன்றைக்கி இது கூட சர்வ் பண்ணேன். உங்களுக்கு எந்த மாதிரியான குழம்பு வேணாலும் பரோட்டாக்கு சூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.